ஆகஸ்ட் மந்த்ல வெளியிடலாம்னு திட்டமிட்டு இருந்தக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது முன்னாடியே ஏர்லியராகவே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸாம் எப்பொழுது அப்படிங்கிறது வரைக்கும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்ளிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கானது 10/7/2025 12/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மந்த் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது அதை எடிட் பண்ணுறதுக்காக 4 days அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு உடனே 13லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 daysல எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் 28/9/2025 எக்ஸாம் அப்படிங்கிறது நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து எக்ஸாம் நடக்கிற தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு படிப்பதற்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் உங்களுக்கு மொத்தமாக 80 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயமும் பதட்டமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இருக்கிற 80 நாளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சாலே போதும். இது வெற்றி வந்து உங்களுக்கானது. ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் இங்கிலீஷ்க்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னா பேக்லாக்ல 6 வேகன்சி இருக்கு. இந்த பேக்லாக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே கேட்டகரி வேகன்சியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கரண்ட் வேகன்சி வந்து பார்த்தோம்னா 191 வேகன்சி இருக்கு. கரண்ட் வேகன்சி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இவங்க இதுல இந்த முறை எக்ஸாமை வந்து என்ன மெத்தட்ல நடத்த போறாங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்ட்ல தான் நடத்த போறாங்க. ஸோ சிபிடில கிடையாது, ஆன்லைன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி எக்ஸாம் இல்லை, ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் அப்படிங்கிறத நடத்த போறாங்க. ஸோ இது இருக்கிற 80 நாளை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்திக்கிட்டாலே இங்க வந்து வெற்றி என்பது உங்க கையில தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 53 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும். அதாவது சொல்ல போனால் 1/7/2025 அப்படிங்கிற தேதியில அவங்களுக்கு 53 வயசுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி உட்பட எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 1/2 hour டைம் தருவாங்க, 30 நிமிஷம் தருவாங்க. 30 கொஸ்டின் இருக்கும். இது 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அதாவது மினிமம் குவாலிஃபையிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 40%. அதாவது 20 மார்க் இது வந்து எடுத்திருக்கணும். 50க்கு 20 மார்க் எடுத்திருக்கணும். இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியை உடனடியாக வந்து பார்த்தோன்னா மெயின் எக்ஸாமும் அப்பவே நடந்துடும். ஸோ அது மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அதே மெத்தட் தான். என்ன அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட்ல 110 மார்க்கும், எஜுகேஷனல் மெத்தனாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும், ஜிகேக்கு 10 மார்க், மொத்தம் 150 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்க இருக்கக்கூடிய எந்த மார்க்குமே இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இருக்கிறது மொத்தம் 80 நாள் தான் இருக்கு. இந்த 80 நாட்களை முழுமையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான வெற்றி நிச்சயம். ஸோ அதனால எல்லாத்தையும் ரொம்ப திட்டமிட்டபடி படிங்க. ஒரு பக்கம் மெயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திட்டமிடுங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அண்ட் தென் ஜிகே சைக்காலஜி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வச்சு படிங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டான ஒரு ரேஷியோவில் பிரித்து படிக்கணும். ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவில் வச்சு படிங்க. ஸோ மெயின் சப்ஜெக்ட் எவ்வளோ ரேஷியோ இருக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளோ ரேஷியோ இருக்கணும், இதற்கு மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் மெத்தனாலஜி அண்ட் சைக்காலஜி இருக்கு, இதுக்கு எவ்வளோ ரேஷியோ இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்டு படிச்சிங்கனாலே போதும். இருக்கிற 80 நாளில் நல்லாவே படிச்சிடலாம். இங்கே பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. இங்கே முழுமையான முயற்சியும் பயிற்சியுமே வெற்றியை தரும். தேங்க்யூ.